விஎன் வீடியோ எடிட்டருக்குள்ள வீடியோவை எப்படி எடுத்துன்னு வர்றது, கட் பண்ணுறது எப்படி, மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, வேறு லெவலில் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி கொடுக்குறது, உங்களுக்கு லோகோ, இமேஜஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்டு இல்லாட்டா வந்து இந்த 3 லேயர் வீடியோஸை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே ஒரு சர்க்கிள் வரும் பார்த்தீங்களா, சர்க்கிளுக்குள்ளே உங்கள் வீடியோவை எப்படி ஆட் பண்ணுறது, டபுள் ரோல் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிறது, சப்டைட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, க்ரீன் ஸ்க்ரீனை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடியோவை எப்படி ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணுறது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸாகவே ரெடி பண்ணி போடலாம். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு 4 to 5 days ஆயிடுச்சு. இதை வந்து பொதுவாகவே எல்லாரும் வந்து பெய்டு கோர்ஸில் தான் செல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதை நான் ஃப்ரீயாகவே சொல்லி தரப்போகிறேன். அதனால் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லைக் பண்ணிக்கின்னு சப்ஸ்கிரைப் பண்ணின்னு கமெண்டில் விஎன் வீடியோ எடிட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா வீடியோ ஃபுல்லாக கட்சி வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் பட்டனில் நீங்கள் எனக்கு உங்களுடைய அன்பை காமிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில், அதுக்கப்புறம் மொபைலில் எதில் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லோகோ வந்து வராது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து லோகோ இருக்காது. அது கூடவே வந்து நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீலே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில், அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோரில் எங்கே வேணால் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த இடத்துல விஎன் வீடியோ எடிட்டர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். விஎன் வீடியோ எடிட்டர் வந்து வர ஆரம்பிச்சோன்னா இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. இதுமாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். விஎன் ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க் தான் தெரியும். முதல்ல ஸ்டார்டிங்கில் இந்த ப்ளஸ் மார்க் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் மேலே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆல், ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் சப்டைட்டில்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் ஆல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் உங்களோட வீடியோஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 4 வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல 1, 2, 3, அதுக்கப்புறம் 4 இந்த 4 வீடியோஸை வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மேலே இங்கே பார்த்தீங்களா 1, 2, 3, 4 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, இது வந்து உங்களுடைய டைம் லைனுக்குள்ளே வந்துடும். பார்த்தீங்கன்னா இதான் டைம் லைனு. இந்த டைம் லைனுக்குள்ளே வந்துடும். இங்கே மேலே வந்து நம்ம வீடியோவில் என்ன இருக்குதோ அதை வந்து காமிக்க ஆரம்பிக்கும். கீழே வந்து இந்த இடத்துல நம்மளுடைய டைம் லைன் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கையை வச்சு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எத்தனை வீடியோஸ் வந்து ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இதான் வந்து இம்போர்ட்டிங். ஃபஸ்ட்டு செட்டிங் நம்ம பார்த்துட்டோம், வீடியோவை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இதை நம்ம ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுடைய இந்த 2 விரல் வச்சு நீங்கள் இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இது வந்து இந்த இடத்துல இது மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோவை ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இப்படி ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கும். ட்ரிம் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரை வந்து நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ட்ரிம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிது பாருங்கள். இந்த ட்ரிம் மேலே கிளிக் பண்ணுங்க. ட்ரிம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இப்படி இந்த இடத்துல இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இது வந்து இங்கே ட்ரிம் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி ட்ரிம் ஆகிடும். ட்ரிம் ஆனதுக்கப்புறம் இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா இது வந்து ட்ரிம் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்ப்ளிட் ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டாவது வீடியோக்கு நான் போய்க்கலாம். இப்போ ரெண்டாவது வீடியோ நம்ம பார்த்துனே இருக்கிறோம். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடுவுலேருந்து நம்மளுக்கு கட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்படி ப்ளே பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கேயாவது மிஸ்டேக் ஆகிட்ருக்கும், அதை நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி வச்சு இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்படியே கொஞ்சம் தூரம் எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு விரல் தெரிஞ்சு பாருங்க, மேலே அது தெரியக்கூடாது. அதனால என்ன பண்ணுறோம், இவ்வளோ தூரம் வந்து வச்சு ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ இங்கே எதை நம்ம வானான்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா வச்சுக்கலாம், இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சிங்களா. ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரான்ஸ்லேஷன். இப்போ நம்ம ட்ரிம் பார்த்துட்டோம், ஸ்ப்ளிட் பார்த்துட்டோம். இப்போ ட்ரான்ஸ்லேஷனுக்கு இங்கே ப்ளஸ் மார்க் தெரிஞ்சு பாருங்கள், சைடில் எல்லா சைட்லேயும் வந்து இப்போ வீடியோ எங்கெங்கெல்லாம் கட் ஆகிதோ அது பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ப்ளஸ் மார்க் தெரியும். அந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அற்புதமான ட்ரான்ஸ்லேஷன் வரும். இங்கே மேட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, மேட் ஆப்ஷன் வரும். இது மாதிரி இவ்வளோ அற்புதமான மேட் ஆப்ஷன் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் மேட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. பேஸில் வந்து இப்போ ஒயிட் டிப்பு, இதுமாதிரி ஒயிட் டிப் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி ஒயிட் டிப்பும் கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மேட் ஆப்ஷன் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்களா, கொஞ்சம் அழகாக இது மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு டூரேஷன் எவ்வளோ வேணும், ட்ரான்ஸ்லேஷன் டூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லோவாக ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரான்ஸ்லேஷன் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா அப்படி பின்னாடி வச்சுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 செகண்டுக்கு வச்சுக்கிறோம். உங்களுக்கு அது இப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து பெருசாக போகும். கொஞ்சம் இப்படி கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும், டக்குன்னு பாருங்கள் அப்படி போயிடும். இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த ட்ரான்ஸ்லேஷன் எல்லாத்துக்கும் ஆட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்து எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கிறோம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே ஓரியன்டேஷன் சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஓரியன்டேஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் சைஸ் வேணுமா, இல்லாட்டா வந்து யூடியூப்க்கு அப்லோட் பண்ணுறதுக்கு வேணுமா, டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராமுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் யூடியூப் பெரிய வீடியோ யூடியூப் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க.
ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஓரியன்டேஷன் வந்து செட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் வராமல் நீட்டாக வந்து யூடியூபுக்கும் அக்செப்ட் ஆகும். அதனால் முதல்ல அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ கீழே சவுண்டு தெரிந்து பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு, இந்த சவுண்டு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணு சொல்கிறேன். இப்போ அது சவுண்டுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோ மேலே இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்து பாருங்களா ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது, வால்யூம்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த வால்யூம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வால்யூம் வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து இப்படி கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு அப்ளை டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற சவுண்ட் வந்து வராது. இப்போ பேசிக்காக வந்து முடிஞ்சிச்சிங்களா. இப்போ நம்மளது வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பீங்க. இதுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுனாலும் ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து பாருங்களா ப்ளஸ் மார்க் தெரிஞ்சு பாருங்க, இந்த மியூசிக் சிம்பிளுக்கு மேலே ப்ளஸ் மார்க் தெரிஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க, ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்ட் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லா யூடியூபர்ஸுக்குமே இப்போ உங்களுக்கு தப்பாயிடுச்சு பார்த்தீங்களா. தப்பாயிடுச்சுன்னு வச்சிங்களா, திருப்பி நீங்கள் டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்கிரிப்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்ட வீடியோ பார்த்து கூட பேசிக்கங்க. நான் வீடியோ பார்த்து பேசுகிறேன். இதே மாதிரி தான் நீங்களும் நிறைய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு கீழே வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இது ஒரு அற்புதமான ஆப்ஷன் தான். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பாருங்கள். எல்லா யூடியூபர்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரைபாடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மொபைல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து மேலே ஒரு லைட்டையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட் செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாதிரி விலாகிங்க்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரைபாடை வச்சு நம்ம முதல்ல விலாகிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அற்புதமான ஆப்ஷனு. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்து நீங்கள் இழுத்துக்கணும் நீங்கள் இது மாதிரி பேசிக்க முடியும். ரெண்டாவது இதை நீங்கள் கேமராவில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கேமராவில் கனெக்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு உட்காந்து அழகாக பேசிக்க முடியும். ஃபேஸ் கேமராவும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்டாண்டை நீங்கள் கீழே இப்படி மடக்கிட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் ஏதாவது ரிவ்யூ பண்ணுறீங்கனாலும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெக்கார்டு வந்துக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா யூடியூபர்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரைபாடை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வரும்னு சொல்கிறதுக்கு அப்புறம் இவ்வளோ கேப் இருக்குது. இந்த இவ்வளோ கேப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். இங்கே இதுமாரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம எங்கே வந்து கேப் விட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கேப் வரைக்கும் இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வரலாம். எடுத்துன்னு வந்துட்டு இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதையும் வந்து நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் வந்து நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே நம்ம எங்கே கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து மேட்சிங் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், டக்குன்னு வந்து மேட்சிங் ஆயிடுச்சு. அதேமாதிரி இங்கே எங்கே கேப் விட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் தெரியும். நம்மளது வாய்ஸ் ஓவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய்ஸ் ஓவர் இருக்காது. எங்கெங்கே நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறோம் அங்கெல்லாம் வந்து லைன் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் வந்து இங்கே டிலீட், அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கேப் இருந்துச்சு எல்லாம் வந்து போயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் அற்புதமாக வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே சிம்பிளாக வந்து வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து பாருங்களா மியூசிக் ஆப்ஷன் காமிக்குது. இந்த மியூசிக் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு எஃபெக்ட்னா உங்கள் சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மியூசிக் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். மியூசிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவங்கள்தே வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க. இந்த மியூசிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து நீங்கள் இப்போ உதாரணத்து காமிக்கிறேன். இது மாதிரி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு மியூசிக் மேலே இப்படி டவுன்லோட் கூட சொல்லிட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணலாம் வச்சிங்களா, உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். இந்த மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணணும். இது வந்து இந்த இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க பாரு, இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த மியூசிக்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஐஸ்லேண்ட் ஜாயின் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மியூசிஷியன் சொல்லிட்டு இங்கே டேவிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காப்பிரைட் வராமல் தடுக்கலாம். இல்லாட்டா வந்து இது காப்பிரைட்டில் வரும் இவங்களுது. அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா. அப்படி இல்லைன்னு வச்சிங்களா, இங்கே வந்து மை மியூசிக்னு சொல்லிட்டு இருக்குது. மை மியூசிக்கில் உங்களது லேப்டாப்புக்குள்ளே கம்ப்யூட்டருக்குள்ளே இல்லாட்டா வந்து மொபைலுக்குள்ளே மியூசிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை விட இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்களா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோக்குள்ளே ஏதாவது மியூசிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மியூசிக்கும் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்சிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வீடியோவை வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த வீடியோவை நீங்கள் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ண தேவையில்லை, தனித்தனியாக பிரிக்க தேவையில்லை. அந்த வீடியோவில் வந்து மியூசிக்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இந்த இடத்துல பாருங்களா, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்குள்ளே மியூசிக் இருக்குது. இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் மியூசிக் ஆட் ஆகிடுச்சு. 6 மினிட்ஸ் இருக்குது இந்த மியூசிக்கு. நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா இது வீடியோக்குள்ளே இருக்கிற மியூசிக்கை அப்படியே தனியாக வந்து பிரித்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிச்சிருச்சு. இப்போ இங்கே எடுத்து வந்து இப்படி வச்சுக்கலாம் மியூசிக்கை.
மியூசிக் வச்சுட்டோமா, இதுமாதிரி வச்சதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், எது வரைக்கும் மியூசிக் வந்ததுன்னு பாருங்கள். நீட்டாக வந்து இங்கே மியூசிக் செட் ஆகிடுச்சிங்களா. இதில் ஒரு அற்புதமான ஒரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். எங்கெங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் வந்து மியூசிக் கம்மியாகணும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் பேசாமல் கொஞ்சம் பவுஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அமைதியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே மியூசிக் அதிகமாகணும். அந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்க முடியும். எப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம பேசினுக்கிறோம் வச்சிங்களா, உதாரணத்துக்கு காமிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சைலண்டாக இருக்குது, இல்லாட்டா பேசுகிற மாதிரி இருக்குது. இங்கே நம்மளது வாய்ஸ் ஓவர் இருக்குது பாருங்கள். வாய்ஸ் ஓவருக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் சைலண்டாக இருக்குது பாருங்கள். இந்த சைலண்டான இடத்துல நம்மளுக்கு மியூசிக் வந்து அதிகமாக இருக்கணும், பேசுகிற இடத்துல கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்களா, இங்கே வந்து பாருங்களா வால்யூம்னு சொல்லிட்டு இருக்குது. வால்யூம் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்க. அதுக்கப்புறம் இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் இப்படி வரீங்களா, இங்கே வந்து திருப்பி வால்யூம்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே டவுன் பண்ணின்னு வச்சிங்களா, கீ ஃப்ரேம் ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், கீ ஃப்ரேம் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள், டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி வால்யூம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த வால்யூம் வந்து நீங்கள் இப்படி கம்மி பண்ணிங்கன்னு வச்சிங்களா. இதுமாதிரி அதிகமாக ஆகிற இடத்துல அதிகமாக, கம்மியாகிற இடத்துல கம்மியாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபேட் இன், எவ்வளோ வந்து மியூசிக் வந்து முன்னாடி ஃபேட் ஆகணும், அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து வீடியோ முடியும் போது வந்து எப்படி முடியணும், அப்படி அமைதியாக முடியணும். டக்குன்னு வந்து கட் ஆகும் மியூசிக்கு, அது வந்து நீங்கள் மெதுவாக முடிகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி டக்குன்னு வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகும், அது வந்து நீங்கள் மெதுவாக அப்படி ஆன் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம் மியூசிக்கை. பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். பண்ணிட்டீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா மியூசிக் வந்து மெதுவாக ஆன் ஆகும், மெதுவாக எண்ட் ஆகும், வீடியோ நடுவில் மட்டும் இப்படி இருக்கும். இது மாதிரி நீங்கள் மியூசிக்கை ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு முறை நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆவீங்க. நிறையா ப்ராஜெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ நம்ம மியூசிக்கும் வந்து வீடியோக்கு ஆட் பண்ணிட்டோம், அற்புதமாக ஆட் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து இப்போ லோகோ ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வீடியோ இது மாதிரி இருக்குது, இந்த வீடியோக்கு வந்து நம்ம லோகோ ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே இமேஜுக்கு பாருங்கள், இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு லோகோ ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சிங்களா. உதாரணத்துக்கு நான் காமிக்கணும், இங்கே நம்மளுக்கு லோகோ எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம லோகோ இருக்குது, இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இது எடுத்துன்னு வந்து நம்ம எங்கன்னா சைடில் வைக்கணும்னா இது மாதிரி இங்கே சைடில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் சைடில் லோகோ வச்சுக்கலாம். லோகோ வச்சது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது காமிக்கணும்னு நினச்சாலும் இங்கே பாருங்கள், இந்த லோகோ வைக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரணும், ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வரணுமா, எப்படி வரணும், அதையும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லோகோவை வச்சுக்கணுமா. வச்சுக்கிறதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணணும். இப்போ சைடில் இதுக்கு இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ரேட்டு, அதுக்கப்புறம் இதனுடைய விஷயங்களை நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் சிம்பிள். இந்த இமேஜ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் காமிக்கணும்னா இது மாதிரி இந்த இடத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணால் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்கனாலும் ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேஸிங் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுதான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது நம்மளுடைய ஃபேஸு. இங்கே வந்து நான் வீடியோ வந்து காமிச்சுன்னுக்கிறேன். இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு காமிக்கிறேன்னா இதே மாதிரி வச்சு இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டு காமிச்சு நீங்கள் வந்து இங்கே ஃபேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இமேஜஸ் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதை வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அதே மாதிரி இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இது மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீடியோஸு அதுக்கப்புறம் எது வேணாலும் நீங்கள் இது மாதிரி இது கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோவை வந்து சர்க்கிள்குள்ளே எடுத்துன்னு வரணும். ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை சர்க்கிள்குள்ளே எடுத்துன்னு வரணும்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி விஷயம் போயினுக்குது. நான் இந்த இடத்துல சர்க்கிளில் என் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகுது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வீடியோக்கு மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா வீடியோக்கு பார்த்திங்களா, அது வீடியோக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் வீடியோ கொடுக்குறேன். ஆட் வீடியோ கொடுத்துட்டு இப்போ ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டோமா. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் பெருசாகிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி மேனுவலாகவே பெருசாக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் மவுஸ் யூஸ் பண்ணிங்கிறதால மவுஸ் இருந்தால் மட்டும் இதில் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் எனக்கு கமெண்டில் இன்ஸ்டாகிராம்லாம் கேட்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிங்க. இப்போ ஒரு சிலர் வந்து மவுஸில் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள், இது அதனால் நானும் மவுஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். மவுஸெல்லாம் எதுவுமே தேவையில்லை. மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்கள் விரல் உங்கள் கையை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் என்பதுக்காக மட்டும்தான் நான் மவுஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கே டச் பண்ணுறோம்னே தெரியாது, கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. அதனால தான் இந்த மவுஸை வச்சு உங்களுக்கு எங்கெங்கே டச் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுட்டோமா, வச்சுட்டு கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேடி பாருங்கள். இந்த ஃபிட்டு மேலே கிளிக் பண்ணி வச்சிங்களா, வீடியோ வந்து இதுமாதிரி பெருசாகிடும். பெருசானதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ முன்னாடி எடுத்து வந்து வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறதுக்கு இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி delete பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எப்போ வீடியோஸ் எடுத்தாலுமே அது கரெக்டாக மேட்சிங் ஆகிற மாதிரி பார்த்துங்க. எண்டு வரைக்கும் மேட்சிங் ஆகிற மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்க்கிள் எடுத்துன்னு வரணும். பின்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மேலே நம்மளுடைய பேச வந்து பேசுகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து பாருங்கள்,
கீழே எங்கள் செலெக்ஷனில் இந்த இடத்துல செலெக்ஷனில் வந்து பாருங்களா, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மாஸ்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு வேணும்னா ரெக்டாங்கிள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து சர்க்கிள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சர்க்கிள் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்படி வச்சுக்கிறேன், இவ்வளோ தூரம் வச்சுக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணுமோ இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லாட்டா கம்மி பண்ணிக்கலாம். அப்படி ஓகேவா? ஓகே பண்ணிவிட்டு இங்கே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிளில் நம்மளுடைய ஃபேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபேஸை வேணால் நீங்கள் இப்போ எடுத்துன்னு போயிட்டு எங்கே வேணால் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நீங்கள் கம்மியாகணும்னா கம்மியாக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக்கி இந்த இடத்துல வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி இப்போ வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த பக்கம் எக்ஸ்பிளைன் ஆகின்னு இருக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் காமிச்சின்னு இருப்பீங்க. இது மாதிரி பேசிக்கினே ஒரு பக்கம் நம்ம ஃபேஸ் போயின்னு இருக்கும், ஒரு பக்கம் வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் ஆகின்னு இருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வேணா கீ ஃப்ரேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னத்தில் பின்னாடி வருது பாருங்க, இங்கே வருங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து இப்படி போயின்னு இருக்கும்போது இப்படி கீ ஃப்ரேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோ மேலே கிளிக் பண்ணுறேன், இங்கே கீ ஃப்ரேம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ திருப்பி இங்கே எடுத்துன்னு போயிட்டு இப்படி இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல வந்து திருப்பி கீ ஃப்ரேம் வந்து இப்போ ப்ளஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணுமான்னு கேட்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி கொஞ்சம் இப்படி முன்னாடி தள்ளிட்டு இங்கே கீ ஃப்ரேம்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் திருப்பி இது எடுத்துன்னு போயிட்டு இங்கே எங்கன்னா அப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களா. இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து இப்போ இங்கேருந்து ப்ளே பண்ணுங்களா, அப்படி மூவ் ஆகுது பாருங்கள். வீடியோ மேலேருந்து இப்படி கீழே மூவ் ஆச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி கீ ஃப்ரேமில் உங்கள் வீடியோ வந்து இப்படி மேலே கீழே எல்லாம் மூவ் பண்ண வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து மேலே முடியும். இது மாதிரி நீங்கள் கீ ஃப்ரேமிங் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். முடிஞ்சாலும் வந்து வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ வந்து இப்படி ப்ளே பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிட்டுனா இப்போ என்ன பண்ண போகிறேன், இது எடுத்துன்னு போய் இங்கே வைக்கிறேன். இதுக்கு ஜூம் கொஞ்சம் இப்படி கீழே கம்மி பண்ணிக்கிறேன். இது மாதிரி கம்மி பண்ணிட்டுனா இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வீடியோ இங்கே வருதுங்களா. வீடியோ இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நின்று அப்படி திருப்பி மேலே போய் பவுன்ஸாக அங்கே நிற்கிது பாருங்கள். இதுமாதிரி கீ ஃப்ரேமும் நீங்கள் பண்ணிக்க முடியும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கீ ஃப்ரேம் பண்ணால் இது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மிஸ் பண்ணாமல் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுங்க வீடியோவை. யூடியூப் கீழே சேவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். அந்த சேவில் ஸ்கில்ஸ் மேக்கர் டிவின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிடுச்சிங்களா, சர்க்கிளில் நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ், ஏதாவது சப்ஸ்கிரைப் பட்டனு, சப்ஸ்கிரைப் லைக்குன்னு சொல்லிட்டு கீழே இங்கே ரெட் கலரில் வரும் பார்த்தீங்களா. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திருப்பி இங்கே இமேஜ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மேலே கிளிக் பண்ணுறோம். ஸ்டிக்கர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வைஃபை இன்டர்நெட் ஏதாவது ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி, அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல திருப்பி ப்ளஸ் மார்க் மேலே போய்க்கிறேன். வைஃபை ஆனுக்கு தான் பார்த்தேன். இப்போ ஸ்டிக்கருக்கு போய்க்கிறேன். ஸ்டிக்கரில் போயிட்டு இந்த இடத்துல இங்கே எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுவான நம்மளுக்கு இங்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிக்க பாருங்கள். நீங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நம்மளுக்கு இது வேணும்னா இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இங்கே வந்துடும். இப்போ இது நீங்கள் எடுத்துன்னு வந்து எங்கன்னா வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி இங்கே இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி இங்கே ட்ராக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் வேணும்னா ஃபுல்லு ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சுட்டோம். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பாருங்களா, இது மாதிரி சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுக்கு இன்னும் ஸ்டிக்கர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு காமிங்கன்னா இங்கே ஸ்டிக்கர்ஸ் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை இப்படி எடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல எதுவுமே சர்ச் பண்ண தேவையில்லை. நார்மலாகவே இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் இருக்குது, நிறையா ஷேப்ஸ். இப்போ இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஏரோ மார்க் எங்கன்னா காமிக்கணும். இப்போ ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏரோ மார்க் ஏதாவது காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஏரோ மார்க் எடுத்துன்னு வந்துட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி ஏரோ மார்க் காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு திருப்பி உங்களுக்கு இப்படி பேக் வந்துட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்களா, லைன் அண்டு ஃப்ரேம்ஸ் சொல்லிருக்குது. இந்த லைனுக்கு போனீங்கன்னா இங்கேயும் வந்து எக்கச்சக்கமான லைன்ஸு, அதுக்கப்புறம் ஏரோ மார்க்ஸு நிறையா வந்து காமிக்கும். நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரியும், இந்த ஆர்ட் சிம்பிள் நிறையா காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண நிறைய ஆப்ஷன், நீங்கள் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் பார்த்தீங்களா. சோஷியல் மீடியாவில் இப்போ நான் யூடியூப் கிளிக் பண்ணிக்கிறேன். யூடியூப் கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல சோஷியல் மீடியா ஐக்கனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட் பண்ணு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இப்படி சோஷியல் மீடியா ஐக்கனே ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டிக்கர்ஸில். நீங்கள் பார்க்க உங்களுக்கே வந்து அற்புதமாக ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு வந்து ரைட் டைட்டில்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு டைட்டில் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டீன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டீ மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஏதாவது டைட்டில் வேணுன்னா இங்கே டைட்டில் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ இந்த டைட்டில் பேர் வந்து VN வீடியோ எடிட்டரில் இப்போ மாதிரி VN சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா VN வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு சப்டைட்டில் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சப்டைட்டில் வந்து ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி ஆட் ஆகிடும். இல்லாட்டா எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் சப்டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கான விஷயம். இப்போ இந்த சப்டைட்டிலே வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இதுக்கு மோஷன்ஸ் கொடுத்துக்கலாம். மோஷன்ஸ்னால் எப்படி அந்த ஸ்பின் ஆகணும் பாருங்கள். ஸ்பின் ஆகி வருது இந்த டைட்டில். உதாரணத்துக்கு இது தூக்கிடுறது. இப்போ இங்கே வச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கலர்னு சொல்லிட்டு கலரில் போய்ட்டு இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நினச்சிங்கன்னா சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். இது மேலே நீங்கள் வச்சு இப்படி ஜூம் பண்ணிங்கன்னா கூட
உங்கள் விரலை வச்சு இது மாதிரி கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிங்கன்னா கூட அப்படி பெருசாகும் இந்த விஎன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு ஃபாண்ட் எப்படி வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இங்கே வந்து எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போல்டில் வேணுமா, இல்லாட்டா வந்து இட்டாலிக்கில் வேணுமா, இல்லாட்டா வந்து மிடில் வேணுமா, இல்லாட்டா வந்து சென்ட்ரல் வேணுமா, இது மாதிரி காமிச்சிக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லு கேபிட்டல் லெட்டரில் வேணுமா, இல்லாட்டா வந்து மிடில் வருமா, இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்கள் டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும், எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது சேம் அதே மாதிரி தான். கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் பேசியிருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த பேசின விஷயத்தை வந்து இந்த டைட்டிலில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே டைப் பண்ணிக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இங்கே பேசுகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பேசுகிற விஷயத்தை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஆட் பண்ணிட்டீங்களா, திருப்பி இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு திருப்பி எடுத்துன்னு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு திருப்பி நீங்கள் வேறு டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இது மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயத்தை வந்து இங்கே டைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது டக்குன்னு மாறினே இருக்கும். இது மாதிரி நீங்கள் சப்டைட்டில் கொடுத்துக்கலாம். அதோட இன்னொரு அற்புதமான ஆப்ஷன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே சப்டைட்டிலுக்குனே தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் ஆட்டோ கேப்ஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட்டோ கேப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு வந்து கிரெடிட்ஸ் கேட்கும், காசு வந்து கேட்கும். நம்மளுக்கு காசு கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மேனுவலாகவே நம்ம பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு இப்படி காமிச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல நம்ம தமிழ் கூட இருக்குது. இதில் ஆட்டோமேட்டிக்காக சப்டைட்டில் வந்து ஆட் ஆகும், கேப்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். இது மாதிரி நீங்கள் கேப்ஷன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் காசு கேட்குது. நம்ம காசுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காசு இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, 300 250 அப்படி கேட்கும், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆயிடுச்சிங்களா. ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கேப்ஷன் முடிஞ்சிச்சு. டபுள் ரோல் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ டபுள் ரோல் வீடியோக்கு வந்து ஒரு வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம கேலரியில் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து நான் ஒரு டபுள் ரோல் வீடியோ வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி வந்துச்சு. ரொம்ப சிம்பிள் டபுள் ரோல் வீடியோ பண்ணுறது. முதல்ல இங்கே வந்து ட்ரைபாட் வச்சுருங்க. ட்ரைபாட் வச்சுட்டு முதல்ல என்ன கிளிப் வந்து நீங்கள் ரெடி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து இதுமாதிரி பேசிக்கங்க. பேசுனதுக்கப்புறம் அப்படியே வாங்கலாம். இப்படியே வந்துட்டு ரெண்டாவது என்ன பேசணுமோ அது இந்த பக்கம் உட்காந்து பேசிக்கங்க. ஆனால் வந்து ட்ரைபாட் ஒரே இடத்துல இருக்கணும். நீங்கள் வந்து இந்த பக்கம் உட்காந்து பேசிக்கங்க. முதல்ல பேசிக்கிறீங்களா, பேசுனதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்களா எங்கே கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக இங்கே கட் ஆகுதுங்களா, இங்கே வச்சு ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது மாதிரி பண்ணிட்டோமா. பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டுமே ஒரே வீடியோவில் இருக்கிறதால இதை தூக்கின்னு வந்து இப்படி மேலே வைக்க முடியாது. இப்படி மேலே வைக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார்வேர்டு ஆப்ஷன் உங்கள் இதில் வருதான்னு பாருங்கள். ஃபார்வேர்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஃபார்வேர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே மேலே வந்துடும். இது மேலே வந்துடும். இதை எடுத்துன்னு போய்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு திருப்பி இங்கே இம்போர்ட்டு கொடுக்குறோம். இம்போர்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஃபோட்டோ வீடியோ கொடுக்குறோம். ஃபோட்டோ வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுடைய அதே வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதே வீடியோ சேம் வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துன்னு வரோம். இங்கே எடுத்துன்னு வந்துட்டோமா, இப்படி எடுத்துன்னு வந்துட்டு இங்கே வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கலாம். இப்படி வரோம். இவ்வளோ தூரம் வச்சு நம்ம எங்கே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து டிலீட் பண்ணிக்கிறோம். டிலீட் பண்ணிவிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோவை நம்ம இப்படி முன்னாடி எடுத்துன்னு வந்துடும். இது மாதிரி ஃபுல்லாக முன்னாடி எடுத்துன்னு வந்துட்டு இங்கே ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல கீழே வந்து பாருங்களா மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காப்பி. மாஸ்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணலாம். இந்த இடத்துல இங்கே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ வந்து பாருங்களா, இப்போ ஒருத்தர் பேசினுக்கிறாரு, பேச இங்கே தலையாட்டினுக்கிறாரு. இப்படி இது மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் மேட்சிங் பண்ணி பண்ணும்போது இங்கே வந்து டபுள் ரோல் வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவை கொடுத்துட்டேன். நான் சும்மா ஒரு அர்ஜென்ட்டில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சுனுக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். அந்த மிரர் எடுத்துன்னு வந்து சைடில் இப்படி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு வீடியோ வந்து ஒரே இடத்துல வர ஆரம்பிச்சிடும். இதுமாதிரி ஒருத்தர் பேசினிருப்பார், ஒருத்தர் தலையாட்டி நிற்பார். இது மாதிரி நீங்கள் டபுள் ரோல் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போய்க்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவல். அதாவது இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு இங்கே வந்து எக்ஸாக்ட் கொடுத்துட்றேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் போய்க்கலாம். நியூ ப்ராஜெக்ட் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு போகிறோம். வீடியோக்கு போய்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே இதுமாதிரி வந்துடுச்சிங்களா. இப்போ பாருங்கள், இங்கே இது வீடியோ செலக்ட் பண்ணிட்டுக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்களா, குரோமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். இந்த குரோமா மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன்ஸ் கலர் மேலே இது எடுத்துன்னு போய் க்ரீனில் வச்சுட்டு இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்ரவுண்டில் எது வேணால் மாற்றிக்கலாம். இது மாதிரி பேக்ரவுண்டில் வீடியோஸ் போட்டுக்கலாம், ஃபோட்டோ போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பக்காவாக வந்து இது மாதிரி ரிமூவ் ஆகிடும்.
இதுதான் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவல். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீ ஃப்ரேமிங் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு கீ ஃப்ரேமிங் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே இந்த இமேஜுக்கு பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் இமேஜ், அது மேலே இங்கே கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ இப்படி வரேன், இங்கே வந்துட்டு திருப்பி கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த இமேஜுக்கு பார்த்தீங்களா இந்த இமேஜை கொஞ்சம் இப்படி ஜூம் பண்ணுங்களா. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் இந்த கீ ஃப்ரேமிங் எடுத்துன்னு போய் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பாருங்களா எப்படி ஜூம் ஆச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கீ ஃப்ரேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீ ஃப்ரேம் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கர்வ்னு சொல்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க, கர்வ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இமேஜஸ் வந்து இங்கே எப்படி மாறுது. இது மாதிரி ஸ்மூத்தாக கொடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து கொஞ்சம் ரஃப்பாக கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து எப்படி வரணும், மேலே எப்படி போகணும், கீழே பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். இது மாதிரி கட் அவுட்டு பவுன்ஸு, இது மாதிரி நீங்கள் உங்களோட கீ ஃப்ரேமை இப்படி செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 1 by 1 வந்து பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் அதே மாதிரி. இந்த இடத்துல வந்து ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்பீடு மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக கொடுத்துலாம், ரெகுலர் கொடுத்துக்கலாம். ரெகுலரில் போய்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் அப்படி ஸ்பீடாக வச்சோம்னா வச்சுக்கலாம். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இது கடகடன்னு பேச ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் இப்போ இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடில் போய்ட்டு நீங்கள் இப்படி ஃபுல்லாக அப்படி ஸ்லோ பண்ணிங்கன்னு வச்சிங்களா, இது வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக பேசுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி உங்களுடைய ஸ்லோ மோஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்லோவாக வர மாதிரி இப்போ ஃபாஸ்ட்டாக வர மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சிங்களா, இங்கே வந்து திருப்பி இங்கே ஸ்பீட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ரெகுலர் நீங்கள் இப்படி இங்கேயே வந்து செட் பண்ணிக்க முடியும் இது மாதிரி அழகாக. அப்படி இல்லைன்னா கேர்வில் போய்ட்டு கேர்வில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நீங்கள் இப்படி கம்மி பண்ணிங்க ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஸ்லோ மோஷன் வந்து இப்படி இதுவாகும் பாருங்கள். இப்படி மேலே தூக்குனீங்கன்னா ஸ்பீட் ஆகுது, இப்படி கீழே இறக்குனீங்கன்னா ஸ்லோவாகுது. இது மாதிரி ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்தில் வாக்கிங் பண்ணும்போது இல்லாட்டா வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது ஸ்லோ வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டில் போகும். அது மாதிரி ஆக்ஷனை வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் அண்ட் கலர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இருக்குது பாருங்கள் ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ஃபில்டர்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். இதில் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி இமேஜுக்கு ஃபில்டர்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். 3 சொல்லிட்டு இருக்குது. டக்குன்னு வந்து ஃபில்டர்ஸ் செட் பண்ணிக்கிட்டு அப்ளை ஆல்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அப்ளை ஆகிடும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சிங்களா, ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களும் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து தெளிவாக கற்றுக்குவாங்க. முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு இது மாதிரி நீங்கள் டக்குன்னு ரோல் பண்ணுற மாதிரி அது மாதிரி இது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே உங்களுடைய இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் இப்போ உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இந்த இமேஜ் இருக்குதுன்னு வச்சிங்களா, இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணால் இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணால். அதுக்கப்புறம் மிரர் பண்ணணும், இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது மாதிரி இமேஜை வந்து இது மாதிரி மிரர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி மிரர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொசிஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வேணுமோ பொசிஷன் மிடில், சென்டரு, லெஃப்ட்டு, ரைட்டு இது மாதிரி பொசிஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிராப்னு சொல்லிட்டு இருக்குது. கிராப் மேலே கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுமோ இது மாதிரி இமேஜஸ் வந்து கிராப் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ எடிட்டரில் நீங்கள் பண்ண தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வீடியோ கட்ஸில் வந்து வாட்டர் மார்க் எதாவது வந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது மாதிரி இங்கே கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிஜின்னு சொல்லிட்டு. அதை வச்சு நீங்கள் பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது மாதிரி எவ்வளோ தூரம் தெரியணும் இது மாதிரி ஒப்பாசிட்டி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மேலே டெக்ஸ்ட் ஏதாவது போடுறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு லோகோ, அந்த லோகோ வந்து எவ்வளோ ஒப்பாசிட்டியில் தெரியணும் அந்த ஒப்பாசிட்டியை கொடுத்துக்கலாம். பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளெண்டிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிளெண்டிங் ஆப்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கு போய்ட்டு ஒரு இமேஜ் இல்லாட்டா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சிங்களா. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பிளெண்டிங் மேலே எடுத்துக்கலாம். இந்த பிளெண்டிங் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களா மல்டிப்ளை, கலரு, பர்னு, லைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதை ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ வந்து பிளெண்ட் ஆகும் பாருங்கள். இப்படி மேலே வந்து வீடியோ இப்படி பிளெண்ட் ஆகுது. இது மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போக எல்லாத்தையும் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். கட் அவுட்னாலும் அதே மாதிரி தான். ஏதாவது இமேஜஸ் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கட் அவுட் பண்ணிக்கலாம். அது இது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து முழுசாக பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் என்பது தான் நம்மளுடைய ஆசை. நீங்களும் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும்னு சொல்கிறது தான் நம்மளுடைய ஆசை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெயின் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் எப்படின்னு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைடில் தருது. அது மாதிரி கிளிக் பண்ணி கெயின் மாஸ்டர் வீடியோ எடிட்டர் வந்து கற்றுக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.